ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்று அன்னையர் தினம். உலகெங்கும் இருக்கும் அன்னையர் அனைவரையும் கொண்டாடும் தினம். இன்றைய கூட்டு தியானத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாம் மெதுவாக எம்மை தியான நிலைக்கு எடுத்து வருவோம். கண்களை மூடி கவனத்தை சகஸ்ராரத்தில் வைத்து இந்த பாடல் ஒன்றை கேட்டு நம்மை ஒரு நல்ல தியான நிலைக்கு தயார்படுத்திக் கொள்வோம்.
தாமரை பூவாய் மலர்வாய் மனம் தருவாய் ஒளி சுடராய் உன்னுடன் ஒன்றிடவே தாயே என்னை காக்கும் தெய்வமும் நீயே எழுந்தருள்வாய் குண்டலினி தாயே என்னை காக்கும் தெய்வமும் நீயே எழுந்தருள்வாய் குண்டலினி தாயே என்னை காக்கும் தெய்வமும் நீயே இப்பொழுது குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் விட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நாபி பவசாகரம் இருதயம் விஷுதி ஆக்யா சஹஸ்ராரம். இப்பொழுது உப்பு நீர் தயாராக இருப்பவர்கள் உப்பு நீரில் கால்களை வைக்கலாம். உப்பு நீரில் கால்களை வைத்த பின்பு நமது இரு கைகளையும் நாம் இருதய மட்டத்தில் கொண்டு வந்து நமது ஆத்ம நிலையை நாம் அறிந்து கொள்வோம். இரு கைகளிலும் நுண் அதிர்வுகளின் நிலையை நாம் சிறிது கவனிப்போம். இப்பொழுது ஒரு சிறிய கவன பயிற்சி செய்து கொள்வோம். இந்த கவன பயிற்சி நமது கவனத்தை நாம் மெதுவாக நமது சஹஸ்ராரத்தில் நிலைநாட்ட நமக்கு உதவும். இப்பொழுது இரு கைகளையும் மடியில் நாம் வைப்போம் திறந்தபடி. நன்றாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு மனம் உடல் இரண்டையும் தளர்வாக வைத்து நமது கவனம் மூலாதாரத்திலிருந்து மெதுவாக மூலாதாரத்தில் சிறிது அமைதியை உணரவும். பின்பு சுவாதிஷ்டானம்
பின்பு நாபி, அநாகதம், இருதயம். அநாகதம் என்பது இருதயம். விஷுதி, ஆக்யா, சாஸ்திரம். நாம் கவனம் வைக்கும் போது, மூலாதாரத்தில் கவனம் வைப்பது என்பது நாம் இங்கிருந்து கொண்டு ஏதோ ஒன்றை நாம் நினைப்பது. ஒரு எமது பிள்ளைகளை பற்றி நினைப்போம். அப்பொழுது எமது கவனம் எமது பிள்ளைகளில் செல்கின்றது. அது போலவே எமது கவனத்தை சக்கரங்களில் வைக்க வேண்டும். நான் ஒரு தூய ஆத்மா. ஆத்ம நிலையில் நாம் எமது சக்கரங்களில் கவனத்தை வைக்கின்றோம். அவ்வளவுதான். மீண்டும் ஒரு தடவை செய்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுட்டி, ஆக்யா, சஹஸ்ரா. ஒவ்வொரு முறையும் நாம் மெதுவாக அமைதி நிலைக்கு செல்வதை நாம் இந்த கவனம் வைக்கும் போது நாம் நமது சக்கரத்தை அவதானிக்கிறோம். அங்கு என்ன நடக்கின்றது, அவ்வளவுதான். அது அமைதியாக இருக்கலாம், அல்லது நாம் சூடாக உணரலாம், குளிர்மையாக உணரலாம், ஒரு அமைதியை உணரலாம். எதுவானாலும் நாம் அதை ஒரு பார்வையாளராக நாம் எமது சக்கரத்தை பார்க்கின்றோம். மீண்டும் ஒரு தடவை மூலாதாரம், நான் ஒன்றும் செய்வதில்லை, தெய்வீகமே அனைத்தையும் செய்கின்றது. எனவே மூலாதாரத்தில் என்ன நடக்கின்றது என்பதை நாம் பார்ப்போம். அல்லது சுவாதிஷ்டானத்தில் என்ன நடைபெறுகின்றது என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாபி சக்கரத்தில் என்ன நடைபெறுகின்றது என்று பார்ப்போம். இப்பொழுது பவசாகரத்தில் என்ன நடைபெறுகின்றது என்று பார்ப்போம்.
இப்பொழுது நமது அநாகதம் இருதயத்தில் என்ன நடைபெறுகின்றது என்று பார்ப்போம். அதாவது முழு நெஞ்சு பகுதியில் நாம் அமைதியை உணர்கின்றோமா? இப்பொழுது விஷுதிக்கு நமது கவனத்தை கொண்டு போவோம். விஷுதி ஆக நமது முன் நெற்றி பகுதிக்கு கவனத்தை கொண்டு வருவோம். அங்கு எந்த விதமான எண்ணங்களும் இல்லாத ஒரு அமைதி நிலை. சஹஸ்ராரம். நமது உச்சிக்குழி ஒரு அமைதி. அங்கு நாம் கவனத்தை வைக்கும் போது ஒரு அமைதி. சஹஸ்ராரம் மெதுவாக தளர்வடைந்து விரிவடைந்து நமது இருதயம் திறப்பதை நாம் அவதானிக்கிறோம். மீண்டும் ஒரு தடவை மூலாதாரம், நமது வாழ்வின் ஆதாரமான சக்தி, மாபெரும் சக்தி, ஸ்ரீ கணேசராகவும் ஸ்ரீ கார்த்திகேயராகவும் அன்னை குண்டலினி சக்தியாகவும் இருக்கின்றது. மேலும் நமது மூலாதாரத்துக்கு பூமி தாய் சக்தி ஊட்டுகின்றார். இந்த அளவு சக்தியும் நிறைந்த சக்தி மையம் எமக்குள் இருக்கின்றது. அதுவே மூலாதாரம். இப்பொழுது எமது சுவாதிஷ்டானம் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி அவர்கள் எமது சுவாதிஷ்டானத்தில் வீற்றிருக்கின்றார். ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி அவர்கள் தூய தெய்வீக ஞானத்தின் திருவுருவம் நமது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வீற்றிருக்கின்றது.
நமது மூலாதாரத்தில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, நமது வாழ்வின் மூல ஆதாரமாக விளங்கும் களங்கமில்லா குழந்தை உள்ளத்தை நமக்கு தந்தருளுங்கள். சுவாதிஸ்தானத்தில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, நமக்கு அமைதியையும் மன திருப்தியையும் தரும் தூய தெய்வீக அறிவை நமக்கு தந்தருளுங்கள். தாயே, நமது அறியாமை இருளை போக்கும் அந்த ஞான ஒளியை நமக்கு தந்தருளுங்கள். நம்மை அந்த ஞான ஒளியாக மாற்றுங்கள். இப்பொழுது நமது கவனத்தை நாபி சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன். நம்மை முழுமையாக இந்த அதர்மத்தில் இருந்து காப்பாற்றி நம்மை தர்ம வழியில் ஆத்ம முன்னேற்றத்தில் எடுத்து செல்பவர் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சக்தியாகும். அந்த மாபெரும் சக்தி மும்மூர்த்திகளில் ஒன்றான ஸ்ரீ நாராயணன் நமது நாபி சக்கரத்தில் ஆதிசேஷனில் பள்ளி கொண்டிருக்கின்ற பவசாகரம் உலக மாயை கடல் பால்கடலில் பள்ளி கொள்வது போல் நமது நாபி சக்கரத்தில் நாபி கமலம் 10 இதழ் கொண்ட கமலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற ஆதிசேஷனே எமது கவனமாகும். எனவே எமது கவனத்தில் ஸ்ரீ நாராயணரின் அனைத்து சக்திகளும் எமது கவனத்தில் ஒளியூட்டப்படுகின்றது. எம்மை தர்ம பாதையில் எடுத்துச் செல்கின்றது. அதனால் நாம் முழுமையான மன அமைதி, மன திருப்தி அடைகின்றோம். ஸ்ரீ நாராயணரின் சக்தியான ஸ்ரீ லக்ஷ்மி நமக்கு தேவையான அனைத்து நற்குணங்களையும் தெய்வீக நற்குணங்களையும் தந்தருகின்றார். பவசாகரம் குரு வீற்றிருக்கின்றார். இந்த உலக மாயை கடலில் இருந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை ஆத்ம வழியில் எடுத்து செல்ல ஒரு ஓடம் போல் வீற்றிருக்கின்றார். அவருடைய அன்பான பாதுகாப்பும் வழிகாட்டலும் நம்மை இந்த உலக மாயையிலிருந்து வெளிக்கொண்டு வருகின்றது. நமது நாபி சக்கரத்தில் குருவை வணங்குவோம்.
நமது இருதய சக்கரத்துக்கு வருவோம். நமது நடு இருதயம் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனின் அன்பு சக்தி. தாய், இந்த ஜெகத்தை காப்பவர் ஜெகதம்பா நமது நடு இருதயத்தில் வீற்றிருக்கின்றார். ஸ்ரீ துர்கா மாதா. இந்த உலக மாயையிலிருந்து, பவசாகரத்திலிருந்து குரு அம்மை கடக்க உதவி செய்கின்றார். மேலும் ஸ்ரீ துர்கா மாதா, ஸ்ரீ ஜெகதம்பா தன்னுடைய அன்பு கரங்களை நீட்டி எம்மை அங்கிருந்து தூக்கி எமது இருதயத்துக்கு கொண்டு வருகின்றார். நாம் இருதயத்துக்கு வரும்போது முழுமையான ஆத்மா ஆக மாறுகின்றோம். எங்கும் நிறைந்திருக்கும் அந்த இறை சக்தியின் பிரதிபலிப்பாக மாறுகின்றோம். எங்கும் நிறைந்திருக்கும் அந்த அன்பும் கருணையும் நமது இருதயத்தை நிறைக்கின்றது. நமது கடமைகள் ஒளியூட்டப்படுகின்றது. தர்மம் ஒளியூட்டப்பட்டு எல்லைகளுக்குள் வாழ ஆரம்பிக்கின்றோம். தர்மத்தின் எல்லைக்குள் நாம் புனிதர்களாக மாறுகின்றோம். தாயே, எம்மை எப்பொழுதும் காத்தருளுங்கள். எமக்கு தன் நம்பிக்கை ஊட்டி இறை நம்பிக்கை நிறைத்து எம்மை எப்பொழுதும் பாதுகாப்பு உணர்வில் வைத்துக் கொள்ளுங்கள். விஷுதி சக்கரத்துக்கு செல்லுவோம். ஸ்ரீ ராதா கிருஷ்ணா. நமக்கு கூட்டு விழிப்புணர்வை தருகின்ற ஸ்ரீ கிருஷ்ணா பரம்பொருளின் திருவுருவம். நாம் பரம்பொருளின் ஓர் அங்கம் என்ற கூட்டு விழிப்புணர்வை நமக்கு தருகின்றது. எம்மையும் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாக மாற்றுகின்றார். இதுவரையும் நாம் கடவுள், அதாவது அந்த இறை சக்தி, தெய்வீக சக்தியை நாம் எதிர்நோக்கி இருந்தோம். இரு கைகளையும் திறந்து அந்த அன்பை வேண்டி விஷுதி சக்கரத்தில் வரும்போது
நாம் அதன் ஒரு அங்கமாக மாறுகின்றோம். தெய்வீக சக்தியோடு இணைந்து திரும்பி நாம் உலகை எதிர்நோக்குகின்றோம். இதுவரையும் இறைவனை எதிர்நோக்கினோம். இப்பொழுது இறைவனோடு சேர்ந்து உலகை எதிர்நோக்குகின்றோம். அதை நாம் சாட்சி நிலையில் பார்க்கும் நிலைக்கு வருகின்றோம். பரம்பொருளின் ஒரு அங்கமாக மாறுகின்றோம். மாறும்போது நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. அந்நிலையில் நாம் அனைத்தையும் சாட்சி நிலையில் பார்க்கும் அமைதி நிலைக்கு செல்கின்றோம். இதில் பிரார்த்திப்போம். தாயே, என்னையும் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாக மாற்றுங்கள். எனக்கு கூட்டு விழிப்புணர்வை தந்தருளுங்கள். சாட்சி பாவ நிலையை தந்தருளுங்கள். இப்பொழுது நமது ஆக்யா சக்கரத்துக்கு போகின்றோம். நாம் இன்னும் மேலொரு படி போகின்றோம். இந்நிலையில் நமக்குள் எஞ்சியிருக்கும் நமது பாவங்கள் அனைத்திலிருந்தும் நாம் விடுபடுகின்றோம். ஆக்யா சக்கரத்தை கடக்கும் போது அனைத்து தீய சக்திகளில் இருந்தும் விடுபடுகின்றோம். மன்னிப்பதன் மூலம். மன்னிப்பு என்பது நாம் முழுமையான சரணாகதி அடைகின்றோம். ஒப்புவிக்கின்றோம். எதை நாம் ஒப்புவிக்கின்றோம்? அழிவுகரமானவற்றை, எம்மை திசை மாறச் செய்பவற்றை, எமது அகங்காரம், மமகாரம், மனக்கட்டுப்பாடுகள் அனைத்தையும் ஒப்புவித்து அனைவரையும் மன்னிக்கின்றோம். எம்மையும் மன்னிக்கின்றோம். தாயே, நான் மற்றவர்களின் அத்துமீறல்களை மன்னிப்பது போல் எனது அத்துமீறல்களையும் மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னோடு தொடர்பான அனைத்து கர்மாக்களில் இருந்தும் என்னை முழுமையாக மன்னித்து விடுவித்து விடுங்கள். நமது ஆக்யா சக்கரத்தில் ஸ்ரீ இயேசு கிறிஸ்து, ஸ்ரீ மகா கணேசராவர், அவரே எம்மை அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுவிப்பவர். நமக்கு முழுமையான மன்னிப்பை தந்து எம்மை விடுவிப்பவர். எனது நாட்டின் கர்மாக்கள், எனது முன்னோரின் கர்மாக்கள், எனது முற்பிறப்பின் கர்மாக்கள், இந்த பிறப்பில் எனது கர்மாக்கள், எனது குடும்பத்தின் கர்மாக்கள், என் உறவுகளின் கர்மாக்கள் அனைத்திலிருந்தும் என்னை மன்னித்து விடுங்கள். என்னை விடுவித்து என்னை தூய ஆத்ம நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். என்னிடம் அகங்காரம் இல்லை, என்னிடம் மமகாரம் இல்லை, எந்த ஒரு மனக்கட்டுப்பாடோ விருப்பங்களோ ஒன்றும் இல்லை. என்னை முழுமையாக ஆத்ம நிலைக்கு எடுத்து சென்று பரமாத்மாவின் பிரதிபலிப்பாக என்னை மாற்றுங்கள்.
இப்பொழுது முழுமையாக எமது கவனத்தை சஹஸ்ரார சக்கரத்தில் வைப்போம். இப்பொழுது எமது இரு கைகளையும் நாம் சஹஸ்ராரத்தில் இருந்து கொண்டு அவதானிப்போம். நான் எனது எண்ணங்களை முழுமையாக மன்னித்து விடுகின்றேன். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், நான் ஒன்றும் செய்வதில்லை. இரண்டு தடவை ஓம் ஹம் ஷம் சொல்லுவோம். ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம் மாத்திச்சு. நீங்களே எனது அன்பான தெய்வீக தாயாவீர், எனது அன்பான தெய்வீக குருவாவீர். தங்களுடைய தன்னலமற்ற அன்பும் தூய தெய்வீக ஞானமுமே என்னை முழுமையாக வழிநடத்துகின்றது. நான் அதற்கு மட்டுமே தலை வணங்குகின்றேன். நானே எனக்கு குருவானேன். தங்கள் கருணையால், அன்பால் நானே எனக்கு குருவானேன். எனது ஆத்மாவே எனது வழிகாட்டும் ஒளியா. எனது ஆத்ம தத்துவத்துக்கு நான் தலை வணங்குகின்றேன். அந்த அன்பு தத்துவத்துக்கு நான் தலை வணங்குகின்றேன். அந்த சிவ தத்துவத்துக்கு நான் தலை வணங்குகின்றேன். இந்த உலகில் வேறு எந்த ஒன்றுக்கும் நான் தலை வணங்க மாட்டேன். இந்த அமைதி நிலையில் நாம் ஸ்ரீமாத்திஜியின் ஒரு அறிவுரையை கேட்போம். உப்பு நீர் சுத்திகரிப்பை நீங்கள் முடித்துக் கொள்ளலாம்.
Today's meeting is very special. It's a very, very special day also. Extremely special and very blissful. The reason is it talks and sings and tells about the born order, born power, the original, the Adi, the primordial, and this one is responsible for creating this great universe. Why this has started and how it works out is already you know. I need not talk about that. But today we have to talk about this power which is hidden in your hearts, by which you can do whatever you like to create a new world, a new family, a new standards, everything that is not known so far. That is quite possible. That is quite possible and is being done. But what is difficult is how to make people more adaptable, more in tune with each other. Absolutely. It seems to be a difficult thing. They are all right among themselves. If they have own friends, they have own styles and things. But to make them absolutely one with each other, in one tune, in one line, is very, very difficult. And it should not be done. That's not supposed to be. They are not supposed to be like that. But it has to work out. Now the problem is, we have beautiful people, beautiful souls, but they do not become so one with each other as they should have. Now, how to solve this problem? Many people have asked me, Mother, how to make that problem? I just smiled. Because if you see the original idea, why we started this X-ray, why we started this new kind of understanding, new kind of penetration, because we wanted to find out the oneness, the newness in every person. Now you should be very much thankful that you are all one inside. There's nothing second. There's only one. And that one, when it speaks and when it wants to administer something, then you'll be amazed that it's all done the same way. It's the same thing, and it works out the same way. There is no change, there's no difference between the two. Despite that,
Despite that, our minds are roving into some sort of a problem which has no significance in Sahaja Yoga. Now the main problem that we have is that we don't realize that we have no problem. We are without any problems. We think that there are problems and we should deal with problems, but there are none. None of those problems are there. I don't see any problem anywhere. Those who think they have problems, I've asked them to write it down and I'll try to answer them and tell them what sort of a problem it is. But before I could do anything, I would like to say that still our Sahaja Yogis are not come to that level to understand the oneness, the uniqueness in their hearts of their oneness. All this comes from within, not from without. So all efforts made outside is of no use. We have to be effortless and become what we are. There you will find there's nothing missing. There is no need to have another meeting or any other coding something. No need. It's all there. Just you have to be that, to become that. This is rather difficult to understand for people who have different noses, different faces, different everything. To become the same. But you are. You are because you don't know that you are, that's why you are looking different. So I have to tell you one thing, that you are all one. One in the sense that your everything, impulse, every feeling, every understanding is the same. Only thing is that it arises at a long time, at different times, and it gives you a wrong impression that it is different. But actually it is not. It is only one relationship, and the relationship is with the Adi Shakti. That you are a part and parcel of Adi Shakti. That whatever one may try, one cannot get separated from Adi Shakti. You are born out of her, and you are guided by her. You are looked after her. Everything seems to be one to me, while you people think there's a different line of course, line of action, which is wrong. Whatever I may say, it has to be proved. Otherwise, why should you accept such a ghastly statement? Myself, I am one with you, and I am always will remain the same with all of you. For me, there is no difference. I don't see anything like that. It's outside is only your clothes and your style. Inside, maybe what temperament you have. Depends on your temperament. If that temperament changes a little bit, you will see the oneness among all of you. And the differences will be lost in no time. Today I saw a very dangerous man. I thought he can kill me if he wants. He can do whatever he likes. But no, it didn't happen. Why? Because I never understood him. He was not like that. He just wanted to show his respect. He didn't want to kill me or didn't want to do anything wrong. It's very surprising how you understand each other. Unless and until you have proper understanding
of each other, you cannot achieve anything that is sober, that is essential, that is right, that is the truth. So the truth started long time back, much before anybody would think of having a truth here. It all went off with so many things which were not truthful. And then the truth went away. Like I would say that the snake was born out of ignorance. Then the other snakes started supporting. Snakes after snakes, they started growing up and filling the whole universe with dishonesty and with wrong ideas and believing in it, and started fighting, killing each other. But they were all snakes. So how much one should believe in their nonsense? How much one should follow their nonsense? How much anybody should accept their nonsense? It's very difficult. But it is acceptable much more than the truth. The truth is not so very easily accepted as the untruth is. Why? Because we are standing in untruth. Our own understanding is untruth, and we'll have to change our understanding to truth, which is not difficult, because we are truth. We are the truth. To become the truth which we are, why should it be difficult? Should not, but it happens. So that means there is something wrong somewhere within us which we should find out. And the thing that is wrong with us within is that we cannot face ourselves. We cannot face ourselves. We face others, not ourselves. We never see ourselves. We have no idea as to what our own situation is. And for that is only you needed a mother to show you. And that's how the mother came in on this earth to tell you what's the problem with you within. This one is to be accepted. This principle has to be practiced, and you'll be amazed at yourself how much you have already in knowledge about yourself and about all these surroundings. There's nothing so special, nothing so extraordinary. But only thing is you have to be acceptable to yourself. I think people are becoming Sahajogis, but they are not. They are not Sahajogis, but they are trying to become. On the contrary, they should know that they are Sahajogis and they don't have to become anything. Then there is no problem. But when you accepted that there is Sahajoga different and Sahajogis are different and you are different, then how can you become Sahajogi? The thing is the ignorance, that we have, that we are behaving like strangers towards each other. It's complete ignorance. We have to know that we are all the same. There's no need to have any ignorance of any kind. And when that happens, the problems of the whole world will be solved without any difficulty. Today's puja is a special one because you are doing the puja of something that never went into any transformation, which was not changed at all. It was just the same, remained the same, born with the same and is still with the same. In such a puja, what do I have to say? Why anyone has to say? Nothing. Just be one with yourself. That's the point we come to. That we have to be one with ourselves and not to
getting lost in the words or in the atmosphere or in the other, our movements of brain. Because this is the time when the brain starts moving, and when it starts moving, it loses its control over himself, like a snake. Unless and until it is in its own place, there's no danger. But as he starts moving, there's a danger to him. In the same way, we have to know that our mind is very, very difficult and should not go into wrong direction. For that, we have to do the primordial Mother's Puja, because we should try to be on the line of primordial Mother. We have to keep ourselves primordial. We have to work out our primordial self and not to change ourselves for any rhyme or reason. This will be the best thing if we can achieve it. I'm sure we can. Not such a problem. Only thing is that we are so conscious of being Indians, being English, European and all that. But we are not. We are just ourselves. And that's what we have to achieve. That oneness with ourselves. May God bless you all. ஸ்ரீ மாதாஜியின் உரை The Primordial Power, அதாவது ஆதியிலிருந்தே இருக்கும் சக்தி. எங்கும் நிறைந்திருக்கும் அந்த இறைவனின் அன்பு சக்தி, தாய் சக்தியை பற்றிய உரை. அந்த சக்தியே நமக்கு குண்டலினி அன்னை சக்தியாக பிரதிபலிக்கின்றது. அதுவே பரம சைத்தன்யம், தெய்வீக அன்பு சக்தியாகும். அந்த சக்தியை பற்றி ஒரு சிறிய பாடலை நாம் கேட்போம்.
தீருமோ அம்மா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைத்தன்யமே அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைத்தன்யமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைத்தன்யமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா என் செய்தேனோ ஒன்றும் அறியேன் என் செய்தேனோ ஒன்றும் அறியேன் பூஜையின் பலனோ தர்மத்தின் பலனோ முன் ஜென்மத்தின் பலனோ என் செய்தேனோ ஒன்றும் அறியேன் ஆத்ம சாட்சாத்காரம் அனுபவம் பெறவே ஆத்ம சாட்சாத்காரம் அனுபவம் பெறவே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா கைகள் பேசுமே கைகள் பேசுமே உன்னருளால் கைகள் பேசுமே உன்னருளால் சூக்ஷ்ம உடலின் ஞானமும் பெற்று சூக்ஷ்ம உடலின் ஞானமும் பெற்று என் நிலை அறிவித்து என் குறை தெரிவித்து என் நிலை அறிவித்து என் குறை தெரிவித்து திருத்தங்களும் செய்து ஆனந்தம் பெறவே திருத்தங்களும் செய்து ஆனந்தம் பெறவே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைத்தன்யமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ
சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். இப்பொழுது அன்னை குண்டலினியை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து இரண்டாவது தடவை இரண்டாவது முடிச்சு போட்டுக்கொள்வோம். பின்பு கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது தடவை. இப்பொழுது 3 தடவை முடிச்சு போட்டுக்கொள்வோம். பின்பு கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். இங்கு நமக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம். இந்த அன்னையர்களுக்கு எல்லாம் அன்னையாக இருக்கும் ஸ்ரீ மாதேச்சி அவர்களுடைய ஒரு கூற்று, அவர்கள் அன்னையினுடைய சிறப்பம்சம் என்ன என்று சொன்னார். அவருடைய அகம், அவருடைய ஈகோ nowhere felt by others. எந்த இடத்திலும் மற்றவர்களால் உணரப்பட முடியாதது. அவர் அன்பு செலுத்தும் போதோ, அவர் மற்றவர்களை திருத்தும் போதோ கூட அவருடைய ஆணவத்தை எந்த இடத்திலும் உணர முடியாது. அப்படி ஒருவரே தாய்
தாய்க்குரியவர், தாயினுடைய அம்சமாகும். எனவே இது பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களுக்கும் கூட இந்த தாய்மை, அனைவருக்கும் இந்த தாய்மை உள்ளுக்குள் இருக்கின்றது. அதுவே குண்டலினி தாய், மாபெரும் உலகத் தாயான ஆதி குண்டலினியின் பிரதிபலிப்பாக நமக்குள் இருக்கின்றது. அனைவருக்கும் அன்பான அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஸ்ரீ மாதாஜியின் அருளால் நாம் அந்த தாய் அன்னையின் அனைத்து நற்குணங்களையும் நமக்குள் ஒளியூட்டி நாம் வெளிக்கொண்டு வருவோம். அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் ஜூமில் இருப்பவர்கள் நாம் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம்.